ஓம் அமிர்தீஸ்வரிய நமக. ஓம் நம சிவயா. அம்மாவுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கிட்டு இந்த பதிவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அம்மாவுடைய புத்தகம் இல்லறத்தாருக்கு இன்னுரை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேத்திய பதிவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்களே காலையில் 5 மணிக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அம்மா ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொன்னாங்க. ஸோ காலைல கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு படுக்கையிலே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த சோம்பேறித்தனமாக எந்திரிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக 5 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். மார்னிங் 3 to 6 பார்த்திங்கன்னா இயற்கையிலே சத்துவ குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, காலையில் எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும், எப்படி நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. தேர்ட் பாயிண்ட்டு, காலையில் ஈவினிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒதுக்கி சகஸ்ரநாமம் சொல்கிறது, அதுக்கப்புறம் அம்மாவுடைய அஷ்டோத்திர நாமம் சொல்கிறது, இல்லை தியானம் ஜபம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு 1/2 hour அட்லீஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொன்னாங்க, எந்த செயலை செய்யும் போது இறைவனுடைய நினைவோடையே செய்யணும். நம்ம உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் அந்த இடத்த தொட்டு கும்பணும். யூஸ் பண்ணுற பொருட்கள்லையும் இறைவன் இருக்கிறதா எல்லாத்துலேயும் இறைவனையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன சொன்னாங்க, யார்கிட்ட பேசினாலும் ஃபஸ்ட்டு இறைவனுடைய இறைவனை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த ஓம் நம சிவயா சொல்லுவோம், நம்ம ஓம் அமிர்தீஸ்வரி நமக்கு சொல்லுவோம், ஜெய்மா சொல்லலாம், ஹரி ஓம் சொல்லலாம். இந்த மாதிரி உங்கள் தெய்வம் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி. நம்ம முஸ்லீம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, ஈஷா அல்லா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னமோ அவங்களுடைய பெயரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஆஃபீஸ்லாம் போகும்போது நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கனா ஒன்று ஜபிக்கலாம், இல்லை புக்ஸ் படிக்கலாம். மற்றவங்க யாருக்கிட்டையும் இந்த ஆன்மீக விஷயத்தை தவிர உலக விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. தீய நட்பு ஏற்படாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் நேற்று பார்த்தது. ஸோ இன்றைக்கி அம்மா 7th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு, தினமும் இரவு படுக்கும் முன் நாட்குறிப்பு எழுதுவது நல்ல பழக்கமாகும். ஆன்ம சாதனைக்காக எவ்வளவு நேரத்தை பயன்படுத்தினீர்கள் என்று அதில் எழுத வேண்டும். நமது தவறுகளையும் குறைகளையும் கண்டுபிடித்து அவை திருத்தி அமைக்கும் வகையில் நாட்குறிப்பு அமைய வேண்டும். அல்லாது பிறரது குறைகளையும் கொடுக்கல் வாங்கல் பேரங்களையும் எழுதி வைப்பதற்காக மட்டும் நாட்குறிப்பை பயன்படுத்தக்கூடாது. பாருங்கள், அம்மா காலையில் எப்படி எந்திரிக்கணும், எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நைட்டு படுக்கும்போது டெய்லி பார்த்திங்கன்னா டைரி எழுதணுன்றாங்க. அதில் சும்மா நம்ம இந்த உலக விஷயங்களை பற்றி எழுதுறது இல்லாமல் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அந்த டைரி அம்மா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் நம்ம இறை சிந்தனையில் இருந்தோம், எவ்வளோ நேரம் ஆன்மீக சாதனை பண்ணோம், இன்னும் பெட்டராக நம்மளை எந்த அளவுக்கு நம்மளால் திருத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நாளுடைய முடிவில் நம்மளே அம்மா அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா டெய்லி விடியுது, இன்றைக்கி நம்ம கடவுளோட நினைப்போடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி எந்திரிக்கிறோம். பட்டு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்மளால் நம்ம நினச்ச அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க முடியுதானா இல்லை. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி விடியுது, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் போதும் இல்லையா. ஸோ அதனால் நைட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. அம்மா எந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்லித்தராங்க பாருங்கள். ஸோ நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், அதை நம்ம எப்படி திருத்திக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி யோசிக்கிறத பற்றி இருக்கணுமே தவிர இந்த டைரி மற்றவங்களுடைய குறைய சொல்கிறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. இப்போ உதாரணத்துக்கு வெளியில் போகிறோம், யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, நம்மளையும் மீறி பேச்சு இழுத்துட்டு போயிட்டு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் உலக விஷயங்களை பற்றி பேசிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம், சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வெளியே போனால் இதே பர்சனையும் இந்த மாதிரி பர்சன்ஸை பார்க்கும்போது நம்ம எப்படி இந்த பேச்சை மாற்றி நம்ம ஒன்று ஸ்பிரிச்சுவலாக பேசணும், இல்லை அந்த இடத்துலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அடுத்தது, நம்ம வீட்டிலே இருக்கோன்னா கூட நம்ம மைண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சிருக்கோம் இன்றைக்கி நாளில் நிறையா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கலாம். இந்த நேரங்களில் நம்ம மைண்டு ஏன் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சது, இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு இறைவன் இருக்கார். ஸோ நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அவரை பற்றியில் திங்க் பண்ணிடணும். நாம் இன்றைக்கி இந்த தப்பு பண்ணோம், அப்போ நாளைக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் வரும்போது நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்றாங்க அம்மா. இப்போது நார்மலாக ஒரு டேவை போயிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இப்போ இன்றைக்கே நம்ம பிளான் பண்ணிடுறோமா, நாளைக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா உடனடியாக நம்ம ஒரு நாம ஜபம் சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்மளால்
நினைப்போம். நம்ம அந்த தாட்லேருந்து கொண்டு வந்து நம்ம கடவுளை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் நம்மளால் முடியாது. டக்குன்னு நம்மளையும் மீறி அந்த தாட் வந்து நம்மளை இழுத்துட்டு போகும். அப்போ அந்த டைமில் அம்மா கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு, அம்மா பாருமா என் தாட் என்னை எப்படி இழுத்துட்டு போகுது, மாற்றி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நாம ஜெபம் சொல்ல ஆரம்பிக்கலாம். சப்போஸ் மைண்டுக்குள்ளேயே சொல்லும்போது நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் முணுமுணுக்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம வந்துட்டு வேலைகளை செய்யலாம். அப்படி செய்யும்போது கொஞ்ச நேரம் அந்த நாம ஜெபம் போக 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 நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு உள்ளே வந்துடும். அப்படியும் மைண்டு கண்ட்ரோல் ஆகலாம். நம்ம கேள்வி கேட்கலாம் நம்ம மைண்டை பார்த்து. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, ஆமாம் இருக்குது, ஓகேவா, இப்போது இதை நீ யோசிக்கிறதால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா, இதை இன்னும் பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்துக்குவார் இல்லை நீ யோசித்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிட போறியா, உனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஆற்றல் இருக்கா, உன்னால் முடியுமா எப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை பார்த்து நம்ம கொஷின் பண்ணலாம். கொஷின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது என்ன ஆகும், அமைதியாயிடும் மைண்டு. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மெச்சூர் ஆகிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இது ஒரு தாட் தான், இது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நம்ம என்ன சொல்கிறது, அது பாட்டு வருது அது பாட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு சாட்சி அந்த கவனிச்சாலே அந்த தாட் அப்படியே மேகம் போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். நாம் நம்மளுடைய செயல்கள் நம்ம பாட்டுன்னு அடுத்தது போயிடலாம். அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவேராக இருக்கலாம். இந்த மாதிரி நாள் ஃபுல்லாக நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை இன்றைக்கே நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா நாளைக்கு இதே விஷயம் வரும்போது இந்த தப்பு ரிப்பீட் ஆகாது. புதுசாக வேற ஒரு தப்பு வேணால் பண்ணியிருப்போம். அப்போது நம்மளுடைய தவறுகள் ஒவ்வொன்றா குறைக்க ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிருப்போம். இறைவன் கூட நல்ல ஒரு கனெக்ஷனில் வந்துட்டு இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்காச்சும் உருப்படியாக இருக்கணும், நம்ம இறைவன் கூட நல்ல கனெக்ஷனில் இருக்கும்னு சொல்லிட்டு எந்திரிப்போம். பட் அது முடியாதப்ப அது நமக்கே ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகும். ஸோ அந்த கில்ட்டில் இல்லாமல் நம்ம வெளியில் வந்துட முடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது. ஸோ கரெக்டாக ஒரு நாளில் நம்ம எப்படியெல்லாம் இருப்போம், அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ நுணுக்கமாக அம்மா வந்து நம்மளை வாட்ச் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது பார்க்கலாமா. உறங்குவதற்கு முன் 5 நிமிடமாவது படுக்கையில் இருந்தபடியே தியானித்து விட்டு நமஸ்கரித்த பிறகுதான் படுக்க வேண்டும். ஸோ டே ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நைட்டு வந்து படுக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்பாடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு படுத்துருவோம் இல்லையா. ஸோ அம்மா பாருங்கள், படுக்கக்கூடாது, பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகும் உட்காந்து ஒரு அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆச்சும் கடவுள் நினச்சி ஒரு தியானத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் படுக்கணுன்றாங்க. நல்ல பழக்கம் இல்லை. அப்போ நம்ம வந்துட்டு பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இறைவன்கிட்ட திரும்பவும் வந்து நல்ல ஒரு டீப் கனெக்ஷனுக்கு போக முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா, நமக்கு என்றைக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி நல்ல கடவுளோட அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனோட அந்த நல்ல ஒரு கனெக்ஷனுக்கு போயிட்டு தூங்குறோமோ அன்றைக்கி தூக்கத்தில் ஃபுல்லாக அவங்களுடைய நினப்பு இருக்கும். நமக்கு மேக்சிமம் கடவுள் சம்மந்தமான ஒரு கனவாச்சு வந்துடும். அப்படி இல்லாட்டியும் நம்ம ஒரு மாதிரி எப்பயும் போல் டயர்டாக அப்படியே கண்ட மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு கண்ட கனவு வந்துட்டு தூங்க மாட்டோம். இறைவனுடைய நினைவு நம்மளால் அந்த கான்ஷியஸ்னஸ் நல்லா உணர முடியும். அவங்க நினப்பிலே தூங்குவோம். ஸோ அம்மா எப்படி வந்து சொல்லித்தராங்க பாருங்கள். எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் படிக்கும்போது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், எப்படிம்மா இந்தளவுக்கு எங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணி சொல்லித்தர அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள். நமஸ்கரிக்கும் பொழுது இஷ்ட தெய்வத்தின் திருவடிகளை இறுக பற்றி கொண்டிருப்பதாக பாவித்து மனப்பூர்வமாக இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த தியானத்தையும் எப்படி பண்ணணுங்கிறதையும் அம்மாவே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இஷ்ட தெய்வத்தோடைய பாதத்தை நல்லா இறுக பற்றிக்கிட்டு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்று நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை பொறுத்து அவற்றை மீண்டும் செய்யாதிருப்பதற்கான சக்தியை அளிப்பாய். இஷ்ட தெய்வம் அல்லது குருவின் மடியில் அல்லது திருவடிகளில் தலை வைத்து படுப்பதாக பாவனை செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வம் நம் அருகில் இருப்பதாக எண்ணினாலும் போதும். மந்திரம் ஜெபித்தபடியே தூங்க வேண்டும். இதனால் உறங்கும் பொழுது மனதில் இடைவிடாமல் நாம ஜபம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். குழந்தைகளிடமும் இப்பழக்கத்தை வளர்க்க வேண்டும். குறிப்பிட்ட சமயத்தில் உறங்கவும் எழவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது நல்லது. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிரார்த்தனையில் இன்றைக்கி நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச தப்பை தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு நாளைக்கு திரும்ப இதை செய்யாமல் இருக்கிறதுக்கான சக்தியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கணுமா. ஏன்னா நாம் இந்த கோவப்படாமல் எல்லா சுச்சுவேஷனையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளையும் மீறி
ஒரு மாதிரி டெம்ட் ஆகும், இல்லை ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்போது நமக்கு அந்த சக்தி இல்லை இல்லையா, அந்த பொறுத்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சக்தி இல்லாமல் தானே பண்ணுறோம். அப்போ அந்த சக்தி எனக்கு கொடுங்க இறைவான்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அடுத்தது குரு இல்லை இஷ்ட தெய்வத்தோடைய மடியிலையோ அல்லது திருவடியிலையோ நம்ம விருப்பம், நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி, இல்லை பக்கத்துலேயே கூட ஹக் பண்ணிட்டு கூட படுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு மந்த்ரா சேன் பண்ணிகிட்டே தூங்கணுமா. ஓகேங்களா? அப்படி தூங்கும்போது நைட்டு ஃபுல்லாக மந்த்ரா வந்துட்டு மைண்டில் ஓடுமாமா. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அவங்க நினப்போடு தூங்கும்போது அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன். அம்மா சொல்கிற விஷயம் எனக்கே புதுசாக தான் இருக்குது. மந்த்ரா சேன் பண்ணிகிட்டே தூங்கணும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம மைண்டில் அந்த மந்த்ரா ஓடிட்டே இருக்குமா. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குல்ல. ஸோ உங்களுடைய பாவத்தை பொறுத்து, ஒரு சிலருக்கு மந்த்ரா நைட்டு ஃபுல்லாக மந்த்ரா ஓடினா நல்லாயிருக்கும். பட் ஒரு சிலருக்கு அந்த பிரேம பக்தியில் இருக்கிறதால அவங்க கூட அந்த நெருக்கத்தை உணர்ந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பாவம் வருதோ அந்த பாவத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அம்மா நமக்கு என்ன சொல்லித்தராங்க அதெல்லாம், மந்த்ரா சேன் பண்ணிகிட்டே தூங்குங்க அப்படிங்கிறத அம்மா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்கிட்ட இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வீட்டில் குழந்தைங்கள நைட்டில் தூங்கும்போது மந்த்ரா சேன் பண்ணிகிட்டே அப்படியே தூங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? மைண்டுக்குள்ளே அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது பாருங்கள், தினமும் 2 மணி நேரம் மௌனமாக இருப்பது நல்லது. முடிந்தால் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது சாதனைக்கு மிகவும் நன்மை பயக்கும். வாய் பேசாமல் இருப்பதால் மட்டும் உள்ளத்தில் எண்ணங்கள் தோன்றாமல் இருக்குமா என்று கேட்கலாம். அணையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது, அதில் அலைகள் இருக்கலாம், ஆனால் தண்ணீர் நஷ்டமாவதில்லையே. அதுபோல் மௌன விரதம் இருக்கும்போது மனதில் எண்ணங்கள் தோன்றலாம், ஆனால் சக்தி அவ்வளவாக நஷ்டமாவதில்லை. எப்போதும் ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் புறாவின் ஆயுள் குறைவு. மாறாக அமைதியாக இருக்கும் ஆமை அதிக வருடங்கள் உயிர் வாழ்கிறது. இறை நாமத்தை உச்சரிப்பது மௌன விரதத்திற்கு தடையல்ல. உலகியல் விஷயங்களை பேசாமல் எண்ணாமல் இருப்பதே மௌனம். ஸோ டெய்லி 2 hours இருக்க சொல்கிறாங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. அமைதியாக இருந்தால் மட்டும் மைண்டில் தாட் வந்துட்டு தானே இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வரும். ஆனால் கண்டிப்பாக சக்தி வந்துட்டு அந்தளவுக்கு வந்து விரயமாகாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அம்மா மௌன விரதம் இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ரா சேன் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே மந்த்ரா ஓடிட்டே இருக்கலாம். உலக விஷயத்தை பற்றின எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான மௌனம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலக விஷயங்கள் தான் எப்போ பார்த்தாலும் நம்ம மைண்டில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் உலக விஷயத்தை பற்றி நினைக்காமல் இருந்தாலே அதுதான் மௌனம். உண்மைதான். நம்ம அமைதியாக அந்த உலக விஷயங்களை பற்றின அந்த திங்கிங் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய மேல் மனசு தான் என்ன பண்ண, எப்போ பார்த்தாலும் ஒரே சலசலப்பாக இருக்கும். அப்படியே சலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அதை பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம யார்ட்டையும் பேசுறதை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்க மனசு வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகும். இன்னும் உள்ளே இறங்கும். அப்படியே மைண்ட் வந்துட்டு காமாகும். டெய்லி அம்மா சொல்லும்போது இந்த 2 hours ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம மைண்டில் தாட்ஸே நிறைய குறைஞ்சிரும். ரொம்ப காமாக இருக்கும் மைண்டு, அவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்மளாலேயே உணர முடியும். தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரவே வராது. ஓகேங்களா? ஸோ மௌனம் உண்மையாலுமே ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவலுக்கு ஹெல்ப் பண்ணும். கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு விபாசனா அந்த மாதிரியெல்லாம் வருஷத்தில் ஒரு 10 நாள் போயிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறத நமக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ நமக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம மௌனமாக இருக்க பழகிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஆன்மீக சாதனை செய்து வரும் ஒருவனுக்கு உலகியல் விஷயங்களை பேசுவதற்கோ தேவையில்லாத பேச்சுகளில் ஈடுபடுவதற்கோ நேரம் இருக்காது. அவனுக்கு யாரிடமும் கடுமையாக பேசவும் தோன்றாது. பிறரது குற்றம் குறைகளை கண்டு அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் சாதனையில் ஒருபோதும் முன்னேற்றம் அடைய இயலாது. மனம், வாக்கு, காயம் இவைகளால் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. ஜீவராசிகளோடு கருணை காட்ட வேண்டும். அகிம்சையே மிக உயர்ந்த தர்மம். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, உண்மையாலுமே ஆன்மீக சாதனை செஞ்சால் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, உலக விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ இல்லை அதுக்குள்ளே மூழ்கிறதுக்கோ நமக்கு டைமே இருக்காதுன்றாங்க. இது உண்மைதான். ஓகேங்களா? உண்மையாலுமே ஒரு சில நாளில் அப்படியே டீப்பாக அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகும்போது டைம் என்னமோ அப்படியே செகண்ட் அப்படி ஓடுற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா அதுக்குள்ளே டைம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
சரி, என்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு நாள் ஃபுல்லாக என்னென்ன ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அம்மா சொன்ன மாதிரி மந்த்ரா சேன் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளால் மைண்டை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கேயோ ஒன்று போகுது, நம்மளால் கொஞ்சம் டைவர்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் மந்த்ரா வந்து சேன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மா சொன்ன மாதிரி நல்லா அமைதியாக மௌனமாக இருக்கலாம். ஸோ மௌனமாக இருக்க டைம்லேயும் மந்த்ரா ஓடிட்டே இருக்கலாம், அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு நீங்கள் விஷுவலில் கூட வாழலாம். இந்த மாதிரி என்ன வேணால் செய்யலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம எப்படியும் வந்துட்டு குருவோடைய ஃபோட்டோ, நம்ம அம்மாவோடைய ஃபோட்டோ வச்சுருப்போம், இல்லை உங்கள் குரு யாரோ அவங்களோட ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசலாம். நம்ம இஷ்ட தெய்வத்தோடைய ஃபோட்டோவோ சிலையோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட உட்காந்து டெய்லி பேசிஸில் பேச அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தான். நம்ம பேசுகிறது உண்மையாலுமே அவங்க கேட்பாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸும் வரும், நிறைய நம்மளால் உணர முடியும். ஓகேங்களா? அப்போது டெய்லி பேசிஸில் உட்காந்து நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம உட்காந்தனால நமக்கே தெரியும், நமக்குள்ளே 1008 கேள்வி இருக்கும், 1008 சந்தோஷம் இருக்கும், 1008 கஷ்டம் இருக்கும். எல்லாத்தையும் உட்காந்து அவங்கக்கிட்ட புலம்பலாம், பேசலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி டைம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் விமன்ஸ் தான் கேட்பீங்க, இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ மார்னிங் ஈவினிங் தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் பாட்டு பாடலாம். ஒன்று சினிமா பாட்டையும் கடவுளை நினச்சி பாடலாம், அல்லது அம்மாவுடைய பஜனை நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பஜன்ஸும் வந்துட்டு கடவுளை நினச்சி பாடலாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாம ஜெபம் எழுதலாம். இப்போது உங்கள் வீட்டுக்கே வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க, இல்லை ரொம்ப டெய்லியும் பேசி ஆகணும், எப்படியும் ஒரு ½ hour ஆச்சு பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி கூட மேபி இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்தால் அந்த டைமில் நீங்கள் நாம ஜெபம் எழுதிக்கிட்டே பேசலாம். நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இருக்கும். அவங்கக்கிட்ட சரி வேறு வழி இல்லாமல் பேசுகிறோன்னா கூட ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி நாம ஜெபம் எழுதிக்கிட்டே கூட பேசலாம். ஸோ உங்கள் இறைவனுக்கு உங்களுடைய குருவுக்கு மானசீகமாக பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சமைக்கிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டு வேலையில் ஈடுபடுறோன்னா, இப்போ மேமோடைய உபதேச அமிர்தம், நம்ம யூடியூப் சேனலில் வர இந்த மாதிரியான அம்மாவோடைய உபதேசங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம உடம்பு தான் வேலை செய்யும், மைண்டு ஃபுல்லாக அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டே, அம்மா என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு அம்மாக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டே நம்ம வந்துட்டு அந்த வேலைகளை செய்யலாம். இல்லை ரிலாக்ஸ் ஆகணும்னா பாட்டு போட்டுக்கிட்டு அந்த பாட்டுலேயும் இறைவனையே நம்ம நினச்சிக்கிட்டு, இறைவன் கூட வந்துட்டு அந்த பாட்டில் வர லைன்ஸ் எல்லாம் நமக்கான லைன்ஸை நினச்சிக்கிட்டு அப்படியும் வந்து நம்ம வேலைகள் செய்யலாம். அம்மாவுடைய புக்ஸ் இருந்தால் அதை எடுத்து படிக்கலாம். அம்மாவுடைய புக்ஸுன்னு இல்லை, நான் பண்ணுற விஷயத்த அப்படியே வந்துட்டு வருது. ஸோ ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச என்ன புக்ஸோ அதை வந்துட்டு படிக்கலாம். ஆனால் அம்மாவுடைய புக்ஸை தாண்டினா, இப்போ அம்மாவை குருவாக ஏற்றிருக்கீங்கன்னா இதை தாண்டின ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வேறு எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். எல்லா விஷயத்தையும் அம்மா இதிலேயே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. எதுவுமே பண்ணினாலோ சும்மா உட்காந்து இந்த சும்மா இருக்க சொல்கிறாங்களே ஒன்லி 2 hours. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்பயாச்சும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட அம்மா ஃபேஸையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தோடைய ஃபேஸையோ உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுவுமே ஒரு மெடிடேஷன் தான். மைண்ட் அப்படி வந்துட்டு அடங்கிறது நீங்களே பார்க்க முடியும், அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை இது இல்லாமல் இன்னும் கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரலாம். அப்படி ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நடந்தே போகிறனால நம்ம கையில் குழந்தைங்களை பிடிச்சிட்டு நடக்கிறோம், குழந்தைங்க கூட நடக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களே நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கடவுளே நம்ம கூட நடந்து வரார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் மானசீகமாக நம்ம பக்கத்துலேயே நடந்து வராங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் கூட நடக்கலாம். பைக் ஓட்டுறோன்னா வந்துட்டு நம்ம இஷ்ட தெய்வம் தான் ஓட்டுறாரு, நம்ம பின்னாடி உட்காந்துட்டு போகிறோம், இல்லை நம்ம ஓட்டுறோம், நம்ம இஷ்ட தெய்வம் வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு வராங்க, இப்படிலாம். ஸோ ஒவ்வொரு செயல்லையும் இறைவனோட சேர்ந்து செய்யணும், அவ்வளோதான். மனசுக்குள்ளே ஒரு செகண்ட் கூட முடிஞ்ச அளவுக்கு விடாமல் இருக்க நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்துட்டு வரும். ஓகேங்களா? சமைக்கிறோம் அப்படின்னா கூட கிருஷ்ணா உப்பு எங்கே இருக்குது, புளி எங்கே இருக்குது, அப்படி காய்கறி எங்கே இருக்குது, எத்தனை போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே சமைக்கிறது. இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எல்லாம் இறைவனோட வாழலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அம்மா வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு குறை பேசக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அகிம்சையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அம்மாவே நமக்கு சொல்லியிருக்காங்க தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தவும் நாம் அலோவ் பண்ணக்கூடாது. அம்மா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரேடியாக இறங்கி போய் நம்மளை கஷ்டப்படுத்த அலோவ் பண்ணுறதும் தப்பு தான். அதையும் அம்மா வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்துட்டு எப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாமளும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. நம்மளோட கொள்கையில் நம்ம உறுதியாகவும் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மகான்களையும் துறவிகளையும் குருவையும் மதிக்கும் மனோபாவம் ஏற்பட வேண்டும்.
அவர்கள் நம் வீட்டிற்கு வந்தால் முறைப்படி அவர்களை உபசரிக்க வேண்டும். நமது பணிவு, பக்தி, சிரத்தை இவைகளால் தான் அவர்களின் அருளுக்கு பாத்திரமாக முடியும். அல்லாது ஆடம்பரத்தாலோ புறச்சடங்குகளாலோ பயன் ஏதும் இல்லை. ஸோ மகான்கள், துறவிகள், குருமார்கள் இவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மதிக்கணும். நம்மளுடைய பாருங்கள், பணிவு, பக்தி, சிரத்தை இதனால தான் அருள் கிடைக்குமே தவிர நம்ம வெளியில் செய்கிற சடங்காலையோ ஆடம்பரத்தாலேயோ எதுவும் பயன் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, குழந்தைகளே, மகான்களை பற்றியும் துறவிகளை பற்றியும் யாரை பற்றியும் புறங்கூறுவதை கேட்கக்கூடாது. நீங்களும் புறங்கூறக்கூடாது. பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள் ஏற்படும் போது முதலில் நம் மனமே அசுத்தமாகிறது. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா மகான்கள் துறவிகளை பற்றி குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்லணும்னா, மற்றவங்கள பற்றி குறை சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசை தான் அழுக்காகுதுன்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம மகான்களை பற்றி பேச போகிறதில்ல. கண்டிப்பாக நமக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸ் பற்றி எடுத்துக்கலாமா. இப்போது நம்ம வீட்லேயே யாரோ ஒருத்தர் தப்பே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், அவங்க இப்படி பண்ணாங்களே அப்படி பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு 1008 கம்ப்ளைண்ட் நமக்குள்ளே எழும். மற்றவங்க கூட்டியும் பேசணும்னு சொல்லி தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கோம். அதனால் நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நாளுக்கு நாள் நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு நம்மளுடைய குரு இருக்காங்க, கூட நம்மளுடைய இறைவன் இருக்காங்க. அதனால் நம்ம நாளுக்கு நாள் சுத்தப்படுத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கோம். பட் மற்றவங்க எல்லோரும் உலக வாழ்க்கையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஸோ அவங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நாம் போயிட்டு நம்ம மைண்டை கொடுத்து நாம் சிக்கிக்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அவங்க இப்போ அம்மா தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனும் அவங்களுக்குள்ள ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்களாமா. அந்த உலகத்தை வச்சு தான் அவங்க வெளிப்புறத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த உலகத்துலேயே அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதுதான் உண்மை இல்லையா. நம்ம மனசு நமக்குன்னு ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வெளியில் இருக்க உலகம்லாம் கிடையாது. அதெல்லாம் செகண்டரி. நமக்குள்ளே எந்த உலகத்தை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அது கூட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க உலகத்தில் அவங்க வாழும்போது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் தானே. ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி பார்க்கலாம்னா, இப்போது நமக்கு குரு இருக்காங்க, இஷ்ட தெய்வம் இருக்காங்கன்னா அவங்கள மீறி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வராது. அப்போது ஒரு சூழ்நிலை வருது, மற்றவங்க நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பார்க்குறாங்கன்னா இது அம்மா கொடுத்த டாஸ்க்காக பார்க்கணும். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அம்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அப்போது நம்ம இதில் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம இதில் அம்மாவுடைய டெஸ்ட் இதில் பாஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்துடும். இல்லை உள்ளே போய் சிக்கணும்னா நம்ம ஃபெயில். அப்போ அம்மா திரும்ப அந்த டாஸ்க் நம்ம லைஃப்பில் லூப் ஆகும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்போ நீங்கள் அந்த விஷயத்த உண்மையாலுமே ஒரு புரிதலோடு உருப்படியாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த டாஸ்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அம்மா கொடுக்குற டெஸ்ட்டாக நினச்சி நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது முழுமையான விழிப்புணர்வோடு கவனமாக அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு வெளியில் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் இதுக்கு முன்பிறவிகளில் நம்மளுடைய கர்மாவோடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும். அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அம்மா நம்ம நல்ல ஒரு ஆழ் மனசுக்கு போய் டீப்பாக ப்ரே பண்ணணும். நான் தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒரு பிறவியில் இந்த உயிரினத்துக்கு நான் துன்பம் கொடுத்துருக்கேன். காரணம் இல்லாமல் இவங்க என்னை துன்பப்படுத்த மாட்டாங்க. அதனால தான் இவங்க இப்போ என்னை துன்பப்படுத்துகிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. தயவு செஞ்சு தெரிஞ்சோ தெரியாமே செஞ்ச அந்த தவிர தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என் கர்மா என் கண்ணு முன்னாடி நிற்கிது. என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. உங்களை விட்டால் எனக்கு காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே கதி நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசார உருகி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சுச்சுவேஷன் கண் முன்னாடி அப்படியே மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வழிகள். எப்படி வேணாலும் இதில் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தினமும் சிறிது நேரம் ஆன்மீக நூல்களை படிப்பதும் நல்ல சத் சங்கமாகும். குருவின் உபதேசங்கள் பகவத்கீதை, ராமாயணம், பாகவதம் போன்ற நூல்களில் ஏதாவது ஒன்றை தினமும் படிக்க வேண்டும். அதிலிருந்து தினசரி ஒரு ஸ்லோகத்தையாவது மனப்பாடம் செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, பிற ஆன்மீக நூல்களையும் நேரம் வாய்க்கும் போது வாசிக்க வேண்டும். மகான்களின் வாழ்க்கை வரலாறு உபதேசங்களை படிப்பது வைராகியம் வளர்வதற்கும் தத்துவங்களை எளிதில் புரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். புதிய நூல்களை வாசிக்கும் பொழுதும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கும் பொழுதும் குறிப்பு எடுப்பது நல்ல பழக்கமாகும். அவை நமக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக பயன்படும். ஸோ அம்மா இதில் என்ன சொல்கிறாங்க,
டெய்லி பேசிஸில் இதுவும் ஒரு சத் சங்கம்ன்றாங்க. ஆன்மீக நூல்களை படிக்க முடியினாலும் நாம் இதோ வீடியோஸ் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வேலை செய்யும் போதே 2 in 1 வந்துட்டு அழகாக கேட்டுக்கலாம். நானே இது யோசிச்சிருக்கேன். அம்மா பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்றாங்க. ஓகேங்களா, உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான். டெய்லி கேட்குறோம், நம்ம மனசு உள்வாங்குது. பட் நம்ம மனசோடைய தன்மையை மறக்கிறது தானே. கொஞ்ச நாள் போனால் அதை கண்டிப்பாக வந்துட்டு மறக்கும் இல்லையா. அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சோன்னா நம்மளே எடுத்து பார்க்கும்போது ரீகால் பண்ணும்போது உண்மையாலுமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த பழக்கத்தையும் கண்டிப்பாக நம்ம இனிமேல் வளர்த்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக இந்த மகான்களுடைய ஆன்மீகத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது, உபதேசங்களை படிக்கும்போது வைராகியம் வளரும்னு இருக்கான். வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது ஃபஸ்ட்டு வைராகியம் வளரும், உபதேசம் கேட்கும்போது தத்துவங்களை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. இது உண்மைதான் இல்லையா? இப்போது அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கேட்கும்போது ஸ்பிரிச்சுவலுக்கு முன்னாடி லைஃப்பில் நான் நினச்சிருக்கேன், அப்பா எவ்வளோ கஷ்டமான லைஃப்டா சாமி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே எல்லாருக்குமே கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுக்குறோன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருப்போம். அப்போது அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது நம்ம அனுபவிச்சலாம் ஒரு கஷ்டமே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த சின்ன வயசில் பாருங்கள். அந்த பிஞ்சு மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து அம்மா அவ்வளோ உறுதியாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் அந்த வைராக்கியம் வளரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அம்மாவுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் கூட அம்மாவுக்கு சப்போர்ட் கிடையாது. எல்லாருமே அப்போஸ் தான் பண்ணாங்க. அந்த சின்ன வயசுல யார் சொல்கிறதையும் அம்மா கேட்கவே கிடையாது. ஸ்பிரிச்சுவலில் அவங்க அவ்வளோ விடாப்பிடியாக அம்மா நின்று அவங்க வந்துட்டு ஜெயிச்சு காமிச்சாங்க. ஜெயிக்கிற வரைக்குமே யாருமே ஏற்றுக்கவே இல்லை. சுற்றிலும் அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ பிரச்சனை. அம்மாவை எவ்வளோலாம் டாஸ்க்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோன்னு டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அம்மா எதையுமே கண்டுக்கல. அவங்களுடைய கவனம் முழுக்க 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 அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலேயும் கிருஷ்ணா மேலேயும் மட்டும்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கிருஷ்ணாவை நினச்சி உருகி கிருஷ்ணாவாக மாறினாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை நினச்சி தவம் பண்ணும்போதெல்லாம் அம்மாவை வீட்டில் கூட இடம் கொடுக்கல. வெளியில் கடல் கரையில் உட்காந்துலாம் ஒரு 1.5 வருஷம் அம்மா தவம் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது, ஒரு நாள் நாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது, ஒரு நாள் மாடு வந்து பால் கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறில் படிச்சிருப்போம். அப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ வைராகியம் வேணும். அம்மா நம்மளெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கைக்குள்ளே வச்சு தாங்கிட்டு இருக்கா. அதுதான் உண்மை. ஒரு சின்னதாக ஒரு வேளை பசிக்குதுன்னா கூட அம்மா பசிக்குதுன்னா டக்குன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்மளை பார்த்துக்கிறா. ஸோ இப்படி பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய டைவர்ட் ஆகிறோம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா உருப்படியாக இருக்க மாட்டேன்றோம். ஆனால் அம்மாலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி இருந்து வந்திருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வைராகியம் 100% வளரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவோட உபதேசத்தை வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்பிரிச்சுவல் புக்ஸை விட ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் எப்படி வாழணுங்கிறது அம்மா எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். குழந்தைகளே, அனைவரது நன்மைக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமக்கு இன்னல் செய்பவர்களுக்கும் நெல் உள்ளத்தை அளிக்குமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்த வீட்டில் திருடன் இருந்தால் நம்மால் நிம்மதியாக தூங்க முடியாது. பிறரும் நல்லவராக வேண்டும் என்னும் பிரார்த்தனை நிறைவேறினால் நமக்கு தான் நிம்மதியும் அமைதியும் ஏற்படுகிறது. தினமும் ஒரு முறையாவது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஸோ டெய்லி பேசிஸில் நமக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யாமல் மற்றவங்களுடைய நல்லதுக்கும் சேர்த்து அம்மா வந்துட்டு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது எக்ஸாம்பிளை பக்கத்து வீட்டில் திருடனை வச்சுக்கிட்டு நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமான்னு கேட்குறாங்க. எப்போ வந்து நம்ம வீட்டை கொள்ளையடிப்பணுன்ற, எப்போ கொஞ்சம் அசந்தா கூட வந்து எடுத்துகிட்டு போயிடணுன்ற அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அம்மா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ டெய்லி பேசிஸில் ஒரு டைம் ஆச்சும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து சொல்லிடணுன்றாங்க. நம்ம ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பாட்டை அதை வச்சிடலாமா, காலையில் நைட்டில் எப்படியும் ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க அம்மா. ஸோ முடிக்கும்போது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து சொல்லிடலாம், உலக நன்மைக்காக சொல்கிறது. ஓகேங்களா, அப்படி சொல்லும்போது அம்மா எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உலக உருண்டை மேலே அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூக்களை தூவுற மாதிரி அம்மா ஆசிரமம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவல் வச்சுக்கிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். பொய் பேசாமல் வாய்மையில் நிலை பெற்றவராக வாழ முயற்சி செய்யுங்கள். கலியுகத்தில் வாய்மையை கடைபிடிப்பதே அருந்தவமாகும். பாருங்க, பொய் பேசாமல் அந்த வாய்மையில் நிற்கணுமாமா. அப்படி இருக்கிறதே கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே மிகப்பெரிய தவத்துக்கு சமமாமா அம்மா சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய தவம்ன்றாங்க, அருந்தவமா, அதுவும் சாதாரண தவம் இல்லை. ஸோ பொய் பேசாமல் இருக்கணுன்றாங்க அம்மா. ஓகேங்களா, ஸோ இறைவன் கூட இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது,
மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தூய்மையான உள்ளவங்க ஓரளவுக்காச்சும் இருக்கும்போது தான் இறைவனே நம்ம லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க. பட் ஆனால் நம்ம உள்நோக்கி பார்க்கும்போது இன்னும் நிறைய நமக்கு குறைகள்லாம் தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழிஞ்சிக்கிட்டே போகணும் உள்ள. அடுத்தது பாருங்கள், உங்களது உள்ளமே கோயில், அங்குதான் இறைவனை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நல்ல சிந்தனைகளே அர்ச்சனைக்குரிய மலர்கள், நல்ல செயல்களே பூஜை, நல்ல வாக்கே பாமாலை, அன்பே நெய்வேத்தியம். ஸோ இறைவன் வேறு எங்கேயும் கிடையாது, நம்மளுடைய மனசுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது கடவுள் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஃபார்ம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் உள்ள நிறையறத நம்மளாலே பார்க்க முடியும். ஓகேங்களா? அவர் அந்த அளவுக்கு பயங்கர பியூர் கடவுள். அப்போ நம்மளும் எந்த அளவுக்கு பியூராக இருக்குமோ அந்த அளவுக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த நெருக்கம் வந்துட்டு அதிகமாகும். நம்ம கொஞ்சம் அசுத்தமானோன்னா கடவுளால் அங்கே இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அம்மா சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் நம்மளோட குறைகளை கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டே நம்ம முன்னேறுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அகம் புறம் என்ற வேறுபாடுகள் இறைநிலையில் இல்லை எனினும் ஆரம்பத்தில் மன ஒருமைப்பாடு கிடைப்பதற்காகவே இதயத்தில் இறைவனை தியானம் செய்ய வேண்டும். ஆமாம், கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கார். ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த ஃபோனில், நான் பார்க்குற இந்த புத்தகத்தில் எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிருக்காரு. ஆனால் நம்ம அப்படி பொதுவாக பார்த்தா நம்மளால் வந்துட்டு ஈஸியாக மனசு ஒருமைப்பாடு கிடைக்காது. அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயத்தில் இறைவனை வந்துட்டு தியானிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கண்ணை மூடிக்கொண்டிருப்பது மட்டும் தியானமாகாது, எச்செயலையும் கடவுள் வழிபாடாக கருத வேண்டும். எங்கும் அவரது சாநித்தியத்தை அனுபவிக்க இயல வேண்டும். ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடிட்டு உட்காரது மட்டும் தியானம் இல்லை, நம்ம நாள் ஃபுல்லாக, ஏன்னா அந்த 1/2 hour 1 hour செஞ்சுட்டு மற்ற நேரம் எல்லாம் வெளியில் ஓடிடக்கூடாது நம்ம மைண்டு. அப்போ எந்த செயல் செஞ்சாலும் நாள் ஃபுல்லாக பார்க்குற எல்லா விஷயத்துலையும் கடவுளோடைய அந்த நினைவோடையே நம்ம செய்யணும், அவருடைய சாநித்தியத்தை உணரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம நிறைய பேசிட்டோம் ஏற்கனவே. அடுத்தது பாருங்கள், டெலிவிஷன், ரேடியோ போன்றவைகளை நமது பண்பாட்டையும் அறிவையும் வளர்க்க உதவும் நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று டெலிவிஷன் விஷமாக இருக்கிறது. கவனமாக இல்லாவிட்டால் அது நமது நேரத்தை வீணாக்கி பண்பாட்டையும் நலிவடைய செய்யும், கண்ணிற்கும் கெடுதல் ஏற்படும். பாருங்க, அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அந்த சமாதி நிலை, சகஜ சமாதி நிலையில் மூழ்கி இருப்பவள் அப்படின்ற மாதிரி அம்மாவோட அஷ்டோத்திரத்தில் வரும். அந்த மாதிரி எந்த நேரமும் அந்த சமாதியில் மூழ்கி இருக்கவங்க அம்மா இறைவனே அவதாரமாக எடுத்து வந்த அவதாரம். அவங்க நமக்காக எவ்வளோ இறங்கி வந்து சொல்கிறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க பாருங்கள். டிவி எல்லாம் பார்க்காதீங்க குழந்தைங்களே, பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியான விஷயங்களுக்காக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டெலிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஷமாக மாறிடுச்சான் அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆமாம், உண்மை தானே. நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி நம்ம டைம் வேஸ்ட்டு, கண் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும், பத்தாவது நம்மளுடைய பண்பாட்டையும் நல்லபடியாக செய்யும் அப்படின்றாங்க அம்மா. என்னை கேட்டால் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக டிவியை வந்துட்டு குறைச்சி வீட்டில் டிவி கனெக்ஷனே எடுத்துருங்க. என் வீட்டிலலாம் கல்யாணம் நாள்லேருந்து டிவி கனெக்ஷனே இல்லை. அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லணும். டிவி இருக்கும், பட் நாங்கள் என்றைக்குமே கனெக்ஷன் கொடுத்ததே கிடையாது. ஸோ ஆனால் லேப்டாப் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது விஷயங்களே கொஞ்சம் தேவைக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையவே குறைச்சிட்டேன். இன்னும் கூட நிறைய குறைச்சிக்கணும். அடுத்தது பாருங்கள், நமக்கு மன அமைதியே தேவை, மனக்கட்டுப்பாட்டால் தான் அதை அடைய முடியும். ஓகே, நமக்கு மன அமைதிக்காக தானே எல்லாத்துக்காகவும் நம்ம ஓடுறோம். உண்மையாலுமே இந்த ஸ்பிரிச்சுவலில் கூட எதுக்காக ஓடுறோம்? இந்த இறைவன் கூட இருக்கும்போது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு அமைதி கிடைக்கிது இல்லையா? அப்போது நமக்கு அது வேணும்னா நம்மளுடைய மனசு ஃபஸ்ட்டு கட்டுப்பாடாக இருக்கணுன்றாங்க. எந்த அளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்தி நம்மளை மனசை கொண்டு வர முடியுதோ அந்த அளவுக்கு தான் மன அமைதி கிடைக்கும் அப்படின்றத அம்மா இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அம்மா ஏற்கனவே சொன்னது தான், ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணுறோன்றத கண்டுபிடிச்சி கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர ஒரு ஃபார்முக்கு வந்துடுவோம். அடுத்தது பாருங்கள், பிறரது குற்றங்களை மன்னித்து மறக்க வேண்டும். கோபம் சாதகனது எதிரியாகும். கோபம் வரும்போது நமது உடலில் ஒவ்வொரு ரோம துவாரத்தின் வழியாகவும் சக்தி நஷ்டமாகிறது. சினம் ஏற்படும் நேரங்களில் நாமவே நம்மை கட்டுப்படுத்தி மனதை வெல்ல வேண்டும். மனம் தவறான நடவடிக்கையில் ஈடுபட தூண்டினால் முடியாது என்று உறுதியுடன் மறுக்க வேண்டும். தனிமையில் இருந்து இறைவன் நாமத்தை ஜபிக்க வேண்டும். மனம் தானாகவே அடங்கிவிடும். பாருங்க, மற்றவங்களுக்கு குறைய வந்துட்டு அம்மா மன்னிக்க சொல்கிறாங்க, மறக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நல்லதுக்கோ இல்லையோ நம்மளோட நல்லதுக்காக ஃபஸ்ட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா?
நம்ம கோவப்படும் போது நம்ம உடம்புடைய ஒவ்வொரு ரோம துவாரம் நம்மளுடைய ஒவ்வொரு முடியோடைய அந்த துவாரத்தில் வழியாகவும் சக்தி நஷ்டமாகுதான். அப்போது நம்ம என்னதான் அமைதியாக இருந்த கடவுள் கூட வாழ்க்கை நடத்தி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதனைகள்லாம் பண்ணி நம்ம எவ்வளோ அந்த எனர்ஜி சேவிங்காக தான் எல்லாத்தையுமே பண்ணுறோம். அந்த எனர்ஜி சேவாக நமக்குள்ளே அந்த ஒரு நிசப்த நிலை வந்துட்டு நம்ம அதை நல்லா அனுபவிப்போம். நல்லா அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் மனசு. அப்போது நம்ம ஒரு டைம் கோவப்பட்டாலே அந்தளவுக்கு சக்தி நஷ்டமாகுதுன்னா அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் இல்லை? அதுதான் சொல்கிறாங்க அம்மா. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மனசு கட்டுப்படுத்தக்கூடாது, நாம் அதை கட்டுப்படுத்தணும். நம்மளை வந்துட்டு கோவமா இல்லை ஏதோ ஒரு தப்பான விஷயத்த செய்ய தோணும்போது முடியாதுன்னு சொல்லி நம்ம மனசுக்கிட்ட நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லணுமா. அதுதான் மனசு நமக்கு எஜமானனாக இருக்கக்கூடாது, நாம தான் மனசுக்கு எஜமானனாக இருக்கணும் அப்படிங்கிறத அம்மா இவ்வளோ அழகாக வந்து இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நமக்கு ஒவ்வொரு டைம் கோவம் வரும்போதும் நம்ம உடம்புல சேர்த்து வச்சுருக்க சக்தி எல்லாம் வேஸ்ட்டாக போதுங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம மைண்டில் வரணும். ஓகேங்களா? அப்போது நம்ம கோவப்படாமல் டக்குன்னு அமைதியாகிட்டு அந்த சுச்சுவேஷனை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கணும். நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர்கிட்டே ஐடியா கேட்டோம்னா அழகாக ஐடியா தருவார், இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு தேவை டக்குன்னு கோவப்படாமல் கொஞ்சம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வந்துட்டோம்னா அந்த அக்சஸ் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். செஞ்சிடலாமா இனிமே? ஓகேங்களா? உண்மையை சொல்லணுன்னா அம்மாவுடைய ஒரே ஒரு புக்கை எடுத்து அதில் இருக்க விஷயங்களை உருப்படியாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடிஞ்சாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆன்மீகத்தில் கம்ப்ளீட்டாக ஜெயிச்சு வேறு லெவலில் போயிடுவோம். அதுதான் உண்மை. அவ்வளோ விஷயம் வந்து அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோன்றதை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரேயர் பண்ணணும், நம்ம எப்படி தூங்க போகணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. ஞாபக ஜபம் சொல்லிகிட்டே தூங்கணும். அப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம மைண்டுக்குள்ளே ஞாபக ஜபம் வந்துட்டு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. டெய்லி பேஸில் 2 hours ஆச்சு மௌனமாக இருக்கணும். அப்படி அதே மாதிரி முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு மௌனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்மீக சாதனை செய்கிற ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக விஷயத்தை கேட்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ அதில் செயலில் ஈடுபடுறதுக்கோ டைம் இருக்காது. நம்ம யாருக்கும் வந்துட்டு துரோகமோ அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகான்கள் துறவிகள் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணிவாகவும் ரொம்ப அன்பாகவும் சிரத்தையோடையும் பக்தியோடையும் பணியணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதே மாதிரி அவங்கள பற்றியெல்லாம் குறை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்பிரிச்சுவல் புக்ஸை படிக்கணும். ஓகேங்களா? எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நமக்கு வைராக்கியம் ஏற்படும் இந்த ஆன்மீகத்தில். அடுத்தது உபதேசங்களை கேட்கும்போது தத்துவங்களை ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்மைக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணாமல் மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உள்ளம் தான் கோவில், அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுளால் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இறைவன் நிறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய இதயத்தில் இறைவனை வச்சு தியானம் பண்ணும்போது நமக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. கண்ணை மூடிட்டு மட்டும் உட்காந்துட்டு இருந்தால் தியானம் கிடையாது, எந்த செயலையுமே. ஸோ ஒரு நாளைக்கு அந்த மெடிடேஷன் டைமில் மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற எல்லா செயலுமே இறைவனை கனெக்ட் பண்ணி செய்யணும், அவருடைய சாநித்தியத்தை உணர்ந்துக்கிட்டே செய்யணும்னு சொல்கிறாங்க அம்மா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிவி ரேடியோலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லாட்டி அதை நம்மளை வந்துட்டு தவறான பாதைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டைம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அமைதி தான் தேவை, அதுக்காக தானே எல்லாருமே வந்துட்டு ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்போ அந்த அமைதி தேவைன்னா மனக்கட்டுப்பாட்டால் தான் முடியும். ஃபஸ்ட்டு அப்போ மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அடுத்தது மற்றவங்களுடைய குறைகளை நம்ம மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கோவப்பட்டால் எந்த அளவுக்கு சக்தி விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனசோடைய கண்ட்ரோலில் நாம் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரோலில் மனசை வச்சுக்கணும். நம்மளை தவறு செய்ய தூண்டும் போது முடியாதுன்னு மனசுக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்லணுமா, சொல்ல பழகிக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அம்மா இன்றைக்கி வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதோடு இந்த பதிவை வந்துட்டு முடியுது. அடுத்த பதிவில் இன்னும் அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தீஸ்வரி.